சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் சத்தமா சொல்ல பார்க்கலாம், எந்த குறைவும் நமக்கு இல்லை. ஏன்னா மெய்ப்பன் நம்மோடு இருக்கிறபடினால் குறைவே இல்லாமல் நம்மை நடத்துகிற மெய்ப்பன் அவர் நம்மோடு இருந்து நம்மை தொடர்ந்து வழி நடத்துகிறார். சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்தி அவரை போற்றுவோமா? உற்சாகத்தோடு சேர்ந்து பாடி தேவனை துதிக்கலாமா? மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது. இன்னும் ஒரு விஷயம் சொல்லுவோம், என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது வாழ்வினில் குறைகள் என்னை அவர் பசும் புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே என்னை அவர் பசும் புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே என்றென்றும் இன்பம் அல்லவா? என்றும் இன்பம், என்றும் இன்பம், என்றென்றும் இன்பம் அல்லவா? சொல்லுமா? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள். கரங்களை தட்டி சொல்லும், என் மேய்ப்பராய், என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் என்னோடவர் நடத்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் மொழி, எங்கும் மொழி, எங்கெங்கும் மொழி அல்லவா? ஆமென். எங்கும் மொழி, எங்கும் மொழி, எங்கெங்கும் மொழி அல்ல. என் மேய்ப்பராய், என் மேய்ப்பராய் இயேசு ஆமென். என் வாழ்வினில் குறைகள் ஆமென். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள். இன்னும் அநேகர் நம்ம ஒரு சில குறைகள் இருக்கிறது போலே இருக்குது. மகிழ்ச்சியோட என் மெய்ப்பர் என்னோடு இருக்கும் பொழுது குறையே எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சில காரியங்கள் குறைவா இருக்கிறது போல தோணும், அதை நிறைவாய் மாற்றுகிற மெய்ப்பர் நம்மோடு இருக்கிறார். சொல்லுவோமா? என்னை அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லோருக்கும் நண்பனாயாக்கியதால் என்னை அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லோருக்கும் நண்பனாயாக்கியதால் என்னுள்ளமே என் தேவனை என்னாலும் புகழ்ந்திடுமே. சொல்லமா? என்னுள்ளமே என் தேவனை என்னாலும் புகழ்ந்திடுமே. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? எனக்காய் அவர் கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை தியாகமாயினதினால் எனக்காய் அவர் கல்வாரி
அல்லவா. பாவமில்லை சாபமில்லை என்னென்றும் சொல்லுங்க. என்னை பராய் இயேசு என் வாழ்வினில் என் உள்ளமே என் தேவனை என்னாலும் புகழ்ந்திடுமே. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற நல்ல உற்சாகத்தோடு என் வாழ்வினில் அவருடைய நிறைவாய் நடத்துகிறார் சொல்றவன் நல்ல கரங்களை தட்டி என்னுடைய மேய்ப்பன் நிறைவாய் நடத்துகிறார். ஆமென். அநேக சூழ்நிலைகள் நம்முடைய கண்களுக்கு குறைவாய் தெரிந்தாலும் அவர் நம்மை கைவிடாமல் நிறைவை தந்து நடத்துகிறவராக இருக்கிறார். நமக்காக அவர் செய்கிற காரியங்கள் ஒருவேளை இப்போ நமக்கு புரியாம இருக்கலாம். ஆனா தேவன் எனக்காக காரியங்களை செய்து முடித்தார் என்கின்ற சாட்சி நம்முடைய வாழ்க்கையில் எழும்பும் நான் விசுவாசிக்கிறேன். நம்ம பாருங்க, என் உள்ளமே என் தேவனை என்னாலும் புகழ்ந்திருமே. ஆமென் சொல்லுங்க. பாருலாம், இயேசு இந்த உலகத்துல அவர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்கும் போது வசனம் சொல்வது அப்போஸ்தலர் 10 அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். நன்மை செய்கிறவராயும் விடுதலை தருகிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று வசனத்தை பார்க்கிறோம். எங்க 2 அல்லது 3 பேர் என்னை நாமத்தினாலே கூடி இருக்கிறார்கள் அங்கே நான் இருப்பேன் என்று இயேசு சொல்ல, நான் விசுவாசி இயேசு இங்க இருக்கிற எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படின்னா நன்மையை நமக்கு கட்டளையிட்டு விடுதலையை நமக்கு தர தேவன் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். இந்த நாள் நம்ம சேர்ந்து விசுவாசித்து நம்ம பாட போறோம். ஆண்டவரே, நீங்க சிறந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க, சிறந்த தேவனா இருந்திருக்கிறீங்க. நம்ம சொல்ல போறோம், நாங்க உயர்ந்த துதியை உமக்கு கொடுக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் என் கூட சொல்ல போனா இந்த வார்த்தையா, அல்லேலூயா அல்லேலூயா. வேற எந்த அர்த்தமும் இல்ல. உயர்ந்த துதிகள் யாவே தேவனுக்கு, அவ்வளவுதான். உயர்ந்த துதிகள் உமக்கு மாத்திரம். அல்லேலூயா என்று சொல்லி தேவனை பாடி அவரை புகழ்ந்து துதிக்கலாமா? என் கூட சேர்ந்து பாடுங்க. கரங்கத்தலாமா? கலிலேயா என்ற ஊரில் இயேசு ஜனங்களை தொட்டார். குருடர், செவிடர், முடவர் எல்லோரையும் இயேசு குணமாக்கினார். சொல்லமா? கலிலேயா என்ற ஊரில் இயேசு ஜனங்களை தொட்டார். குருடர், செவிடர், முடவர் எல்லோரையும் இயேசு. இன்னும் ஒரு விஷயம் சொல்லுமா? கலிலேயா என்ற ஊரில், கலிலேயா என்ற ஊர் இயேசு ஜனங்களை குருடர், செவிடர், முடவர் எல்லோரையும் இயேசு குணமாக்கினார். அல்லேலூயா அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா இயேசுவுக்கே, அல்லேலூயா அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா
கரங்களை கொண்டு வந்தவங்க இப்படி சொல்லுங்க, கரங்களை தட்டி பாடிடுவோம், கரங்களை தட்டி பாடிடுவோம், கரங்களை தட்டி பாடிடுவோம், அல்லேலூயா ராஜனுக்கு. ஆமென். கரங்களை தட்டி பாடி நல்ல உற்சாகத்தோட ஆமென். கரங்களை தட்டி பாடிடுவோம், கரங்களை தட்டி பாடிடுவோம், அல்லேலூயா ராஜனுக்கு, அல்லேலூயா ராஜனுக்கு, அல்லேலூயா தேவனுக்கு, அல்லேலூயா கர்த்தருக்கு, அல்லேலூயா இயேசுவுக்கு, அல்லேலூயா, அல்லேலூயா ராஜனுக்கு, அல்லேலூயா தேவனுக்கு, அல்லேலூயா கர்த்தருக்கு, அல்லேலூயா இயேசுவுக்கு. கரங்களை அசைத்து பாடிடுவோம், கரங்களை அசைத்து பாடிடுவோம், கரங்களை அசைத்து பாடிடுவோம், அல்லேலூயா ராஜனுக்கு. கரங்களை அசைத்து பாடிடுவோம், ஆமென். கரங்களை அசைத்து பாடிடுவோம், கரங்களை அசைத்து பாடிடுவோம், அல்லேலூயா ராஜனுக்கு. சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா ராஜனுக்கு, அல்லேலூயா தேவனுக்கு, அல்லேலூயா கர்த்தருக்கு, அல்லேலூயா இயேசுவுக்கு, அல்லேலூயா, அல்லேலூயா ராஜனுக்கு, அல்லேலூயா தேவனுக்கு, அல்லேலூயா கர்த்தருக்கு, அல்லேலூயா இயேசுவுக்கு. கலிலேயா என்ற ஊரில், கலிலேயா என்ற ஊரில் இயேசு ஜனங்களை தொட்டார், குருடர் செவிடர் முடவர் எல்லோரையும் இயேசு குணமாக்கினார். கலிலேயா என்ற விசுவாசிக்கிறீங்களா? அதே இயேசு இன்றைக்கு இங்கே இருக்கிறார், நம்மளை சுகமாக்கி விடுதலையாக்க வல்லவரா இருக்கார். குருடர் செவிடர் முடவர் எல்லாரையும் இயேசு குணமாக்கினார். அல்லேலூயா ராஜனுக்கு, அல்லேலூயா தேவனுக்கு, அல்லேலூயா கர்த்தருக்கு, அல்லேலூயா இயேசுவுக்கு, அல்லேலூயா, அல்லேலூயா தேவனுக்கு, அல்லேலூயா கர்த்தருக்கு, அல்லேலூயா இயேசுவுக்கு. சொல்லுங்க, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி பாடிடுவோம், கரங்களை தட்டி பாடிடுவோம், கரங்களை தட்டி பாடிடுவோம், அல்லேலூயா ராஜா. ஆமென். ஒரு பெந்தெகோஸ்தே விதத்துல கரங்களை தட்டி பாடிடுவோம், ஆமென். கரங்களை தட்டி பாடிடுவோம், கரங்களை தட்டி பாடிடுவோம், அல்லேலூயா ராஜனுக்கு, அல்லேலூயா, அல்லேலூயா ராஜனுக்கு, அல்லேலூயா தேவனுக்கு, அல்லேலூயா கர்த்தருக்கு, அல்லேலூயா இயேசுவுக்கு, அல்லேலூயா ராஜனுக்கு, அல்லேலூயா தேவனுக்கு, அல்லேலூயா கர்த்தருக்கு, அல்லேலூயா இயேசுவுக்கு, அல்லேலூயா தேவனுக்கு, அல்லேலூயா
ஆமென். நம்முடைய துதிகளுக்கு அவர் ஒருவரே பாத்திரராக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக, கர்த்தரை ஸ்தோத்திரிப்பதாக, அவருடைய நாமத்தை உயர்த்துவதாக. நேற்றைய தினத்திலும் அந்த வர்ஷிப் ஒர்க் ஷாப்ல நாங்கள் பார்த்துருந்தோம். நம்முடைய தேவனுக்கு கொடுக்கிற ஆராதனை வெறும் நம்முடைய பாடல்களில் நம்ம எல்லாரும் கூடி வர்றது மாத்திரம் இல்லை. கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, ஒரு மனிதன் சுவாசிக்கிறதே ஒரு பெயரை சொல்லுகிறதற்கு அதே விதத்தில் சுவாசிக்கிறோமா. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு மூச்சும் யா ஒய் யா ஒய் என்று உங்களுடைய மூச்சு எடுக்கும் பொழுது, யா வெளியே நீங்க மூச்சு விடும்போது வே யா வே என்று தேவனுடைய நாமத்தை துதித்து கொண்டே இருக்கிறது தான் நம்முடைய மூச்சாக காணப்படுகிறது. அதான் வசனம் சொல்லுது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. உங்களுக்கு ஜீவன் இருந்ததுன்னா போதும், நீங்க கர்த்தரை துதிக்கிறதுக்கு குவாலிஃபை ஆயிட்டீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் ஏதோ பெரிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய நாசியில சுவாசம் இருந்ததுன்னா போதும், ஆண்டவரே என்னுடைய ஜீவனை நீர் தந்திருக்கிறீரே, என்னுடைய நாசியில சுவாசத்தை தந்திருக்கிறீரே, இந்த மூச்சு உம்மை துதித்து கொண்டே இருக்கிறது. அதனோடு கூட சேர்ந்து என்னுடைய இருதயமும் உம்மை துதிக்கிறது, என்னுடைய நாவு உம்மை துதிக்கிறது, என்னுடைய ஆத்துமா களி கூறுகிறது, உம்மையே நான் துதிப்பேன். ஆண்டவரே சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்றோம், ஆண்டவரே அல்லேலூயா என்கின்ற உயர்ந்த துதியை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். அப்பா, காலையிலும் சரி மாலையிலும் சரி, எங்களுடைய உயர்வான நேரங்களிலும் சரி, எங்களுடைய தாழ்வான நேரங்களிலும், எங்களுடைய வெற்றிகளிலும் எங்களுடைய தோல்விகளிலும், எல்லாவற்றிலும் எங்களுக்கு வார்த்தை இல்லைன்னா பரவாயில்ல, அல்லேலூயா என்று சொல்லி உங்களுடைய நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லாரும் கண்களை உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு சத்தத்தை எழுப்புவோமா? அப்பா, உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம். அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறோம். காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும், நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும், நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக பந்தி அளவும் பெருகும். நாம் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். என் எதிரி பெருக பெருக பந்தி அளவும் பெருகும். சிறைச்சாலை கதவும் திறக்கும். சொல்லவா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா, என் உயர்விலும் என் உயர்விலும் என் தாழ்விலும் என் அர்ப்பணிப்போடு சொல்லுவோம். என் உயர்விலும் என் உயர்விலும் என் தாழ்விலும் என் கடைசியா என் உயர்விலும் என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, ஓ அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி இயேசுவே. நம்ம எல்லாரும் வெவ்வேறு சூழ்நிலைகளை கடந்து இந்த நாளில் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். வாரம் அநேகருக்கு வெற்றியுள்ள ஒரு வாரமாக இருந்திருக்கும். சில பேருக்கு சோகத்தின் தோல்வியின் ஒரு வேற வாரமாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலிருந்து நீங்கள் வந்திருந்தாலும் பரவாயில்ல, இந்த அல்லேலூயா என்கின்ற வார்த்தையை சொல்லி தேவனை நான் துதிக்கும் பொழுது, ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலைகள் என்னுடைய ஆராதனையை துதியை நிர்ணயிக்காது. நீர் பாத்திரர் என்கின்றபடினால் உமக்கு நான் சிறந்த துதியை, உயர்ந்த துதியை நான் கொடுப்பேன். என்னுடைய கடினமான சூழ்நிலைகளையும் என்னுடைய ஆத்மா பாடும் அல்லேலூயா. என்னுடைய வெற்றியின் நேரங்களிலும் என்னுடைய ஆத்மா சொல்லும் அல்லேலூயா. உம்மையே நான் உயர்த்துவேன். இன்னும் ஒரு விஷயம் இருதயத்தின் ஆழத்திலே கூட சொல்றீங்களா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் எப்போ நம்மால தேவனை துதிக்க முடியும்னா, ஆண்டவரே உண்மையாய் அவரை நேசிக்கிற நேசம் அன்பு நம்ம இருதயத்தில் இருக்கும் பொழுதுதான் எல்லா நேரங்களிலும் நம்மால் அல்லேலூயா என்று தேவனை துதித்து கொண்டே இருக்க முடியும். இந்த நேரத்தில், இந்த ஆராதனை நேரத்தில் இந்த ஒரு அர்ப்பணிப்பை, இந்த ஒரு கமிட்மெண்ட்டை நம்ம சேர்ந்து செய்வோமா? உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன் இயேசுவே, உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நீங்க சொன்னீங்களா? உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன் இயேசுவே, உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன் இயேசுவே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே, ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசு. முடிந்தவங்க அப்படியே கரங்களை ஊதி ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன் இயேசுவே, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. I love you, I love you, I love you, Jesus. I love you, I love you, I love you, Jesus. Church, can we lift up our hands and say, I worship you, I worship you, I worship you, I worship you, Jesus. I worship you, I worship you, I worship you, Jesus. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துவோமா? உண்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே.